ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் கொலகாரனா இருந்தா ஓகே. ஆனா ஒரு ஊரே கொலகாரனுங்களா இருந்தா எப்படி? நம்ம ஹீரோயினும் இந்த ஊருக்கு புதுசு. ஹாலிவுட்ல பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு இங்க வந்திருக்கா. இந்த ஊர்ல எல்லார்கிட்டயும் ஒரு டிஜிட்டல் கார்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஒரு டிஜிட்டல் கார்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி அவ ரூம் சீலிங்ல இருந்து ட்ரைனேஜ் வாட்டர் லீக் ஆகி அவளோட ட்ரெஸ் எல்லாம் நாசமானதுனால ஒரு புது ட்ரெஸ் ரெண்டுக்கு எடுத்து ஆடிஷன் அட்டன் பண்ண போறா. அங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுக்கிறதுக்கு பதிலா அந்த டிஜிட்டல் கார்டை எடுத்துறா. அதில் அவள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸும் ரிஜிஸ்டர் ஆகிறது. இவ ஆடிஷன் முடிஞ்சு வெளியே வந்ததும் அந்த டிஜிட்டல் கார்டில் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் ஷோ ஆகுது. அதை பார்த்ததும் எல்லாரும் சேர்ந்து அவளை அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவள் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாலும் துரத்தி அடிக்கிறானுங்க. ஃபைனலாக ஒருத்தங்கிட்ட நல்லா வசமாக மாட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகி அவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற 10% கமிஷன் வேணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறான். அவளும் அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு அக்ரிமெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்றா. நம்ம ஹீரோ அவளை சேஃபாக வெளியே கூட்டிகிட்டு வந்து அவளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறான். அவள் வச்சிருந்த அந்த டிஜிட்டல் கார்டு ஒரு ஜாக்பாட் கார்டு. அதை 3 பில்லியன் வின்னராக அவள் தான் செலக்ட் ஆயிருக்கா. இப்போ ரூல்ஸ் என்னென்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அவள் உயிரோட சர்வைவ் ஆனா 3 பில்லியன் கேஷ் அவளுக்கு. ஈவினிங்குள்ளே வேறு யாராவது அவளை கொண்டுட்டாங்கன்னா கொன்னவங்க தான் வின்னர். கன்னோ பாமோ யூஸ் பண்ணி கொள்ளக்கூடாதுன்னு ரூல்ஸில் இருக்குது. அவள் எங்கே போனாலும் எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அந்த கார்டில் அவளோட லொக்கேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்குது. அவளை ஒரு ட்ரோன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. எப்படியும் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டு சர்வைவ் ஆகி அந்த 3 பில்லியன் ஜாக்பாட்டை ஜெயிச்சிடறாங்க.